வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ், தென் நெக்ஸ்ட் டேக்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம எவ்ரிடே பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடேக்கான ஒரு அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலி ஃப்ரைடே மார்க்கெட் மூவ் எப்படி இருந்தது, நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளே எப்படி மொமெண்டம் இருந்தது, எவ்வளோ ப்ராஃபிட் புக்கிங், எவ்வளோ லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல் கிளியர் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் டீடைல்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி 50க்கான ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்மளோட எந்த ஒரு நம்ம வந்து ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் அது. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் வந்துட்டு லாட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸோட மார்க்கெட் ஓப்பனிங் மேக்ஸிமம் கேசஸில் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ரீசனால தான் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்மளோட என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும் நம்ம லைனில். ஸோ நம்ம ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் எங்கே இருந்தது, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 24204 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்கும் ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். 24226 வரைக்கும் வந்துட்டு 22 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான். ஆக்சுவலி வந்துட்டு இது வந்து ஹை சொல்ல முடியாது, ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ ஒரு மினிமமான வந்துட்டு நமக்கு 22 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் இதோட மொமெண்டம் இருந்தது. நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் மினிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா நீட்டாக 22 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு நீட்டான ப்ராஃபிட்டோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் தான் இல்லையா. கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு இது வந்துட்டு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் நமக்கு நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ 24179. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்தும் பாருங்களேன் இதோட லோ வரைக்கும் ஆக்சுவலி இதுவும் ஒரு மினிமமான 24157 வரைக்கும் ஒரு 22 பாயிண்ட்ஸ் தான் இங்கேயும் நமக்கு வந்து மொமெண்டம் இருந்தது. அகைன் இங்கே நமக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது நம்மளோட செகண்ட் கன்ஃபர்மேஷன். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அகைன் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே தான் நம்மளோட தேர்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 24167 நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் கூட நமக்கு மொமெண்டம் கொடுக்கல. ஆக்சுவலி இங்கேயுமே நமக்கு வந்துட்டு ஒரு 21 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மொமெண்டம் இருக்குது. ஆக்சுவலி இங்கே எப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் இல்லாமல் ரிவர்ஸ் ஆகிட்டு அதே 21 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு லாஸ் ஹிட்டோட நம்மளோட தேர்ட் ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஓகேயா, ஸோ இதான் நம்மளோட தேர்ட் கன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ். தென் ஃபோர்த் கன்ஃபர்மேஷன் பார்த்துலாம், ஃபோர்த் அண்ட் ஃபைனல். ஸோ எப்பவுமே நம்ம எவ்ரிடேஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும் தான் நம்ம அட்டன் பண்ணுறோம். மேக்ஸிமம் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் மேக்ஸிமமே நம்ம 4 ட்ரேட்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு எக்ஸஸாக நம்ம போகிறது இல்லை. அதுவே நமக்கு ப்ராப்பரான மந்த் எண்டில் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட டே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரி டே வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டேவாக தான் இருக்கும் நம்மளோட செட்டப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் அனாலிசிஸ் எல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் சிச்சுவேஷன்ஸ் சரி இல்லை. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியும், அப்டேட்டட் நியூஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க ஐ திங்க் ஸோ. ஸோ ஆல்ரெடி வார் வந்து ரீஸ்டார்டட் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். சிச்சுவேஷன்ஸ் எனிதிங் இஸ் பாசிபிள். ஸோ சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம லைன் இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்சம் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாத பட்சத்தில் ப்ராப்ளமே இல்லை, 0 ட்ரேட்ஸ்னாலும் பரவாயில்ல, அட்டன் பண்ண வேண்டாம். ஸோ ஃபார் த பிகினர்ஸ் உங்களுக்கு ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ணி ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ கேபிட்டலை சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டும் பார்த்துடலாம். ஸோ ஃபைனல் கன்ஃபர்மேஷன் இங்கே தான் அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு என்னாச்சுன்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் உங்கள் பையிங் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 24204 ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட ஹைக் வரைக்கும் 24228 வரைக்கும் இங்கேயும் ஒரு 24 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான். ஆக்சுவலி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் வந்துட்டு எல்லா கன்ஃபர்மேஷன்ஸுமே மேக்ஸிமம் எப்படி இருந்ததுன்னா ஒரு 24 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் மொமெண்டம் இருந்தது. அகைன் ரிவர்ஸ் மொமெண்டம். ஸோ மினிமமான டார்கெட் செட் பண்ணும்போது நீங்கள் நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட டேவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்துக்கலாம். ஸோ ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் இதுதான், இப்படி தான் மார்க்கெட் மூவ் இருந்தது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு தேர்ஸ்டே ரொம்ப வாலடைலாக இருந்தது இல்லையா, 0 ட்ரேட்ஸ் ஐ திங்க் ஸோ. ஸோ வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் இப்போ கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை, என் சிச்சுவேஷன் ப்ராப்பராக இல்லை. பட் நம்ம வரி பண்ண தேவையே இல்லை. நான் ஏன் அப்படி மீன் பண்ணுறேன்னா நம்ம வந்து போத் அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். என்விரான்மெண்ட் சிச்சுவேஷன் பேசிஸில் மூவ் அப்லேயும் இருக்கலாம், டவுன்லேயும் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. பிகாஸ் எப்படினாலும் நம்ம ட்ரெண்ட் லைன்குள்ளே மட்டும்தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மூவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணிங்கன்னா நீட்டான ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா, ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ். ப்ராஃபிட் எப்பவுமே மேக்ஸிமமாக இருக்கும், லாஸ் ஹிட் ஆனாலும் அது ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கும்.
நெக்ஸ்ட் டே அப்கமிங் டேஸில் அது வந்து ரொம்ப ஓவர் கம் பண்ணி மந்த் எண்ட் கேல்குலேட் பண்ணும்போது கண்டிப்பான ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்மளோட மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகும். அந்த அளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே செட்டப்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 24229, 24289, சாரி 82, தென் 24363, then 24418, 24517, then 24904. ஓகே, இது வந்து அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். ஸோ டவுன் ட்ரெண்ட் டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 23953, then 23849, 23777, then 23684, then 23530, then 23413, then 23329. ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட். ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் மேலே ட்ரெண்ட் மேக் பண்ணிவிடுங்க. ட்ரெண்ட் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேடிங் மேலே ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும், பிரேக் அவுட்டாக ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஸோ ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஷுவராக ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மூவ் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடேக்கான ஒரு குட்டி அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் மண்டே நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டியும் சேம் இல்லையா, மூவ் மொமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எப்பவும் போல தான் வந்துட்டு நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வேணும். கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ இதை தான் நீங்கள் கன்ஃபர்மேஷன் எல்லாம் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் கன்ஃபர்மேஷன். ஸோ கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருப்போம். இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. 57917 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க. 919 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இதோட ஹைக் வரைக்கும் ஆக்சுவலி ஒரு 7 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் இதோட மொமெண்டம் இருந்தது. ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 57989 வரைக்கும் இங்கே நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிட்டு ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் வேல்யூஸை வேரி பண்ணி தான் நம்மளோட எவ்ரிடே ப்ராஃபிட் புக்கிங்கை வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். சிமிலர்லி லாஸையும் வந்து மினிமைஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மொமெண்டம் இருந்தது. ஸோ ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ரேட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே தான் கிடைச்சது இல்லையா. ஸோ இங்கே ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனாக இங்கே நமக்கு அகைன் நம்ம ஸ்டேபிளாகவே போயிட்டு இருந்தது மார்க்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்சலில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 58013 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்குமே வந்துட்டு ஒரு நீட்டான சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங். இந்த இடத்துல 58251 வரைக்குமே வந்துட்டு 238 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட செகண்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இங்கே வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஒரு மொமெண்டம் வந்துட்டு ப்ராப்பராக ஒரு அப்ரென்ஸில் ஒரு நீட்டான மூவ் இருந்தது. ஸோ 238 வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அகைன் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நெக்ஸ்ட் உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 58024 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் 57964 வரைக்கும் ஒரு 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மொமெண்டம் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஒரு மினிமமாக டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட தேர்ட் ட்ரேடையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம அட்டன் பண்ணது ஒன்லி 3 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணோம். ஸோ ஒரு நீட்டான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடேக்கான ஸ்டேட்டஸும் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ ஓவரால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 போத் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் எப்படி சொல்கிறது மொமெண்டம் எல்லாமே எப்படின்னா ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோடையே நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு நம்மளோட எவ்ரி ட்ரேட்ஸுமே இருந்தால் கம்ப்ளீட் பண்ணோம் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ நம்ம ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோடு நீங்கள் பை பண்ணிங்கனாலே போதும். எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் வாலட்டைலாக இருக்கும்போதும் ஃப்ளக்சுவேஷன்ஸோடு இருக்கும்போதும் நமக்கு வந்து ஒரு நீட்டான ப்ராஃபிட்டோடு நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு மினிமமான ப்ராஃபிட்னாலும் நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நம்ம செட்டப்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எவ்ரி டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி
கன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷியோராக வந்துட்டு ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட டே இருக்கும். ஸோ ஃப்ரைடே ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தோன்னா எல்லாமே மினிமமான ஒரு டார்கெட், மினிமமான ப்ராஃபிட்ஸாக இருந்தாலுமே ஓவரால் ப்ராஃபிட் வந்துட்டு ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் உங்களோட டேவை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ எவ்வளோ ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுறீங்கிறத பொறுத்து உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் மேக்ஸிமமாக கொண்டு போயிருக்க முடியும். ஓகே, ஸோ வாங்க இப்போது பேங்க் நிஃப்டிக்கான மண்டேக்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். மண்டே அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் 58119, 584, 84, 586, 47, 588, 72, 593, 26, 599, 65. ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 579, 88, 570, 55, 568, 03, 565, 24, 561, 29, 555, 92, finally 545, 29. ஸோ இது டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட். ஸோ போத் டார்கெட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஃபார் பேங்க் நிஃப்டி நாளைக்கு மண்டேக்கான டார்கெட்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ போத் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான நம்ம நாளைக்கு மண்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடிக்ஷன் டார்கெட்ஸ் இப்போ நம்ம பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் மேக் பண்ணி ஃபர்தர் கன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியோராக ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங் நாளைக்கு பார்க்கலாம். பட் இப்போ வார் அகெயின் ரீக்ரியேட்டட். ஸோ வந்து சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வெலட்டைலாக தான் இருக்கும். ஸோ சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். எனி டைம் எனி திங் இஸ் பாசிபிள். ஸோ ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணிவிடுங்க. டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணாமல் எந்த ஒரு ட்ரேட்ஸுமே என்ட்ரு ஆகாதீங்க. நம்ம செட்டப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட பண்ணும்போது சேஃபாக நம்ம ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த ரீசன் அதை வந்து நீங்கள் எவ்ரி அனாலிசிஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் அனாலிசிஸ் வாட்ச் பண்ணாலும் அது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றி அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.